Hi, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா பொலேரோ மேக்ஸ் சிட்டி சிஎன்ஜி தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியை பொறுத்தவரை இந்த செக்மெண்ட்லேயே பக்காவான வண்டின்னு சொல்லலாம். இப்போ மாடர்னாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட மாடல் வந்து பார்த்துக்கிட்டோன்னா மெட்டல் பம்பர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி பக்காவாக இருக்குது. வண்டியோட லுக்கும் ஃப்ரண்ட் லுக்கு எல்லாமே பக்காவாக இருக்குது. நல்ல பெரிய விண்ட்ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஹெட்லைட் எல்லாமே பக்காவாக இருக்குது. கிளாரிட்டியாக இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. வண்டியோட கம்பீரமே இந்த இந்தியன் ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. பக்காவான ஒரு வண்டின்னு சொல்லலாம். முக்கியமாக இதில் என்ஜின் வந்து ஒரு புதுவிதமான என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. எம்எஸ்ஐன்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜின். இது 4 சிலிண்டர் என்ஜின் தான். 2500 T23 சிசியில் கொடுத்துருக்காங்க. பவர்னு எடுத்துகிட்டோன்னா 68 ஹார்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியில் டார்க்குமே நல்லா இருக்குது. டார்க்கை பொறுத்தவரை 181 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வண்டியில் ஃபியூவல் வந்து சிஎன்ஜி தான் பயன்படுத்தப்படுது. சிஎன்ஜி 2 சிலிண்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக வந்து 157 லிட்டரில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டி வந்து ஒரு தடவை ஃபில் பண்ணியாச்சுன்னா கிட்டத்தட்ட 400 கிலோமீட்டர் போகிற மாதிரி சொல்லாங்க. அப்புறம் பார்த்துட்டோன்னா டிரான்ஸ்மிஷனை பொறுத்தவரை 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டியில் உள்ள பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது. ரியர் பார்க்கிங் சென்சார் இருக்குது. மஹேந்திராவோட பேட்ஜிங் எல்லாமே இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு ஸ்டிக்கர் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ நைட் டைமில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி ரிஃப்ளெக்டர் ஸ்டிக்கர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ரியரில் பார்த்தோம்னா இந்த ஓப்பனிங்கில் வந்து புஷ் போன்ற அமைப்பு எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சாஃப்டாகவே இருக்கும். வண்டியில் ஸ்க்ராட்ச் வரங்கிற கவலை கிடையாது இதை ஓப்பன் பண்ணும்போது. அப்புறம் பார்த்துட்டோன்னா இன்டீரியர் பக்காவாக இருக்குது. நல்ல பில்ட் குவாலிட்டியோடு தான் இருக்குது. நல்ல ஹூக் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு நல்ல கயிறெல்லாம் வச்சு கட்டுற மாதிரி தான் வண்டி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லோடு மேலே ஏற்றும் போது அதுக்கேற்ற மாதிரி அமைப்பில் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி ஒரு பக்காவான டிசைனோடு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சிலிண்டருமே 2 சிலிண்டராக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவுமே ஒரு பக்காவான இது தான். வண்டி சேஃப்டிக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வண்டி நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்குது. நல்ல வீல் பேஸ் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்காவாக இருக்குது. வண்டியோட க்ரோஸ் வெயிட்னு பார்த்துக்கிட்டோன்னா 2855 கேஜி இருக்குது. இதில் பேலோடுன்னு சொன்னால் 1200 கேஜி சொல்லாங்க. அது மட்டும் இல்லை, வண்டியில் முக்கியமான விஷயம் டயர் வந்து 4 டயர்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து லோடு பாடி 8.25 5.5ன்னு சொல்லி அகலத்தில் இருக்குது. பவர் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. சர்வீஸ் இன்டர்வல் இந்த வண்டியை பொறுத்தவரையில் 20,000 கிலோமீட்டருக்கு. ஸோ அடிக்கடி செலவு வைக்குங்கிற கவலையும் கிடையாது. டயர் சைஸை பொறுத்தவரையில் 195 80 R15 LT கொடுத்துருக்காங்க. அப்புறமா பார்த்துக்கிட்டோன்னா வீல் பேஸ் வந்து வண்டிக்கு முக்கியமான ஒன்று தான். ஏன்னா அது ஸ்டெபிலிட்டியை தீர்மானிக்குது. வண்டியோட வீல் பேஸ் வந்து 3150 mm கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, வண்டி சின்ன இடத்துலேயே திரும்புகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இதோட டேர்னிங் ரேடியஸ் பார்த்துக்கிட்டோன்னா 5.5 மீட்டர் தான் இருக்குது. ஸோ அதனால் வண்டி ஈஸியாக எந்த ரோட்லேயுமே ஈஸியாக திரும்புகிற மாதிரி தான் அமைப்பில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்துக்கிட்டோன்னா 185 mm கொடுத்துருக்காங்க. முக்கியமாக இந்த வண்டி இந்தியன் ரோடுகளுக்கு ஏற்றதாக தான் இருக்குது. ஏற்கனவே இது நல்ல நேமில் இருக்கக்கூடிய ஒரு வண்டி தான். அதில் வந்து சிஎன்ஜியை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டிரைவர் கேபினில் பார்த்துக்கிட்டோன்னா ஷட்டர் போன்ற ஒரு அமைப்பு கொடுத்துருக்காங்க. இந்த டோர் ஏரியாவில் பிளாக் கலரில் தெரியுது. அது வந்து நமக்கு ஏர் உள்ளால் வர்ற மாதிரி தான் இருக்கும். சர்க்குலேஷன் கிடைக்கும். ஏர் சர்க்குலேஷன் இருக்கனால வந்து உள்ளுக்கு இருக்க பேசஞ்சர் இது டிரைவர் 2 பேருக்குமே வந்து நமக்கு ட்ராவல் டைமில் வந்து நல்ல ஒரு காற்றோட்டமான ஒரு கேபினை பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. வண்டி பக்காவான பில்ட் குவாலிட்டி. அது மட்டும் இல்லை, லோடிங் ஏற்ற மாதிரி தான் பக்காவாக பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஸ்டைல் அதோட கம்பீரம் எல்லாமே பக்காவாக இருக்குது. வண்டியில் முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா வாரண்டி எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை 3 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா 1,00,000 கிலோமீட்டர்னு சொல்லாங்க. சர்வீஸ் இன்டர்வலுமே நமக்கு 20,000 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. அடிக்கடி ஆயில் மாற்றணுங்கிற கவலையும் கிடையாது. வண்டியில் ஒவ்வொரு சர்வீஸுக்குமே குறைந்த செலவில் தான் ஆகுது. ஏன்னா இது முற்றிலுமாக வந்து இந்தியன் ப்ராடக்ட்ஸாக இருக்கனால நமக்கு அதிகப்படியான செலவு வராது. முக்கியமாக வந்து நம்மளோட ரோட்ஸுக்கு ஏற்ற மாதிரியும், அது மட்டும் இல்லை இந்திய மக்களோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரியும் தான் மகேந்திரா இந்த வண்டியை தயாரிச்சிருக்காங்க. அதனால் நமக்கு நம்பி வாங்கக்குள்ள எல்லா இதுவும் இருக்குது. ஏன்னா தொழில் செய்யவங்க நமக்கு முக்கியமாக தேவை லாபம் பார்க்க மாதிரி தான் இந்த வண்டியோட இதுவுமே இருக்கும். ஏன்னா இந்த வண்டி எந்த அளவுக்கு பெருமை சேர்த்துட்ருக்கு இன்றைக்குள்ள காலகட்டத்தில். அதனால் நமக்கு வந்து தேவை எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தருமே வண்டியை சூஸ் பண்ணுவாங்க. மற்ற பிராண்ட் வண்டிகளுமே நல்ல வண்டிகள் இருந்தாலுமே இந்த வண்டிக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது. ஏன்னா மகேந்திரான்னு சொல்லும்போது ஒரு ரோட் கிங்கிற பேரோட சொல்லுவாங்க பொலேரோ. ஸோ பொலேரோ வகையை சேர்ந்ததான் இந்த பொலேரோ மேக்ஸ் சிட்டி பிக்கப்னு சொல்லுவோம். பிக்கப்பு வகையில் இது வந்து ஒரு தரமான வண்டின்னு சொல்லலாம். முக்கியமான இது. அடுத்ததை பார்த்துட்டோன்னா இதோட ப்ரைஸ் வந்து மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இது கிட்டத்தட்ட சேம் தான். ஆனாலுமே இதோட விலையை பார்த்துட்டோன்னா 8.25 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸ்-ஷோரூம் ப்ரைஸ் ஆன் த ரோடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.